சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை தற்போது சீராகி உள்ளது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட மெட்ரோ ரயில் இன்று காலை தொழில்நுட்ப கோளாறால் நடுவழியில் நின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. விம்கோ நகர் புறப்பட்ட மெட்ரோ ரயில் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து 500 மீட்டர் தொலைவில் நின்றுவிட்டது. சுரங்கப்பாதையில் நின்றுவிட்ட மெட்ரோ ரயிலில் இருந்து பயணிகள் தற்பொழுது பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஹரிஹரன். தற்பொழுது சுரங்கப்பாதையில் பயணிகள் நடந்து வரும் காட்சிகளை தற்பொழுது பார்க்க முடிகிறது. மெட்ரோ ரயில் சேவை சீராக இருக்கிறதா? விவரங்கள் என்ன? விமான நிலையத்திலிருந்து விம்கோ நகர் செல்லும் மெட்ரோ, அதாவது சென்னை சென்ட்ரலை அடுத்திருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற மெட்ரோவிற்கு சென்று கொண்டிருக்கும் போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சுரங்கப்பாதையின் உள்ளாகவே பாதி வழியில் நின்றது. குறிப்பாக சரியாக அதிகாலையில 5:40 மணிக்கு இந்த மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதையிலேயே நின்ற ஒரு சூழல்ல ஒரு 10 நிமிடங்களாக மெட்ரோ ரயிலுக்குள்ளாகவே மின்சாரங்கள் எதுவும் இல்லாமல் இருள் சூழ்ந்த நிலையில் இருந்தது. உடனடியாக மெட்ரோ ரயில்கள் இது போன்று சுரங்கப்பாதையில் நிற்கும் போது மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகளை உடனடியாக மெட்ரோ நிர்வாகம் மேற்கொண்டது. குறிப்பாக 10 நிமிடத்திற்குள்ளாகவே அவர்களை மீட்பதற்கான எவாகுவேஷன் ட்ரெயின் அந்த பகுதிக்கு வர வேண்டும். அந்த ட்ரெயின் மூலமாக மீட்பது ஒரு நடைமுறை. 10 நிமிடங்களுக்கு மேலாக ஆனால் உடனடியாக அவர்கள் இந்த அவசர கால கதவுகள் திறக்கப்பட்டு சுரங்கப்பாதையின் வழியாக மீட்கப்படுவது 2 நடைமுறைகளை வைத்திருக்காங்க. குறிப்பாக இந்த இடத்துல மெட்ரோ ரயில் நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்டது என்றால், அதாவது சென்னை சென்ட்ரலில் இருந்து ஹைகோர்ட் செல்லும் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு பாதி வழியில அந்த மெட்ரோ நின்றதால ஒரு 500 மீட்டர் தூரம் மட்டுமே ஹைகோர்ட் மெட்ரோவிற்கான இருந்த ஒரு சூழ்நிலை ஒரு 10 நிமிடங்களாக, குறிப்பாக அவர்கள் 10 நிமிடம் மெட்ரோ ரயில்ல சிக்கி நின்ற நிலையில ஒரு 10 நிமிடத்திற்குள்ளாகவே ஒலிபெருக்கி மூலமாக பயணிகளுக்கு அறிவிப்பு வழங்கப்பட்டது. அவசர கால கதவுகளை திறந்து சுரங்கப்பாதை வழியாக பயணிகள் வெளியேற வேண்டும் என்றும், சுரங்கப்பாதையிலிருந்து பயணிகள் பத்திரமாக அனைவருமாக மீட்கப்பட்டிருக்கிறாங்க. எத்தனை பேர் சுரங்கப்பாதை வழியாக மெட்ரோ ரயிலிருந்து மீட்கப்பட்டாங்க என்ற தகவல் தற்போது வரை மெட்ரோ நிர்வாகம் தரப்பில் வழங்கவில்லை. எனினும் அனைவருமே பத்திரமாக மீட்கப்பட்டதாக நமக்கு தகவல் கிடைத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து, அதாவது அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்ட பிறகு ரயில்கள் இயக்கப்பட்டு தற்போது 6:20 மணி முதல் மெட்ரோ ரயில்கள் சீரான நேரத்தில் வழக்கமான நடைமுறையில் இயக்கப்பட்டு வருகின்றது. ஹரிஹரன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.